ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக் தான் உங்களுக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும். லைக்கு கமெண்ட்லாம் கொஞ்சம் குறையும் போது கொஞ்சம் டல்லாகும். நாங்கள் தாங்கி நிற்கிறது உங்களுடைய சப்போர்ட்னால தான், உங்கள் லைக்கு கமெண்ட்னால தான். ப்ளீஸ் மறக்காமல் உங்கள் லைக்கு, உங்கள் பொண்ணான கருத்துக்களையும் மறக்காமல் தெரிவிச்சிட்டு போங்க நண்பர்களே. எல்லா அடியும் பாவடையில தான் விழுந்துச்சு. இல்ல எனக்கு தெரியும், நீ எங்க அம்மா கூட சொன்னாவல முதுகு தொலையெல்லாம் பிஞ்சிட்டுன்னு. அதெல்லாம் இல்லடி, நானு உங்ககிட்ட தான் விளையாட கூப்பிட வந்தேன். அதான் சொல்லும்ல, அடி புள்ள பாவடையில விழுந்துட்டு. உங்க தோரமம்மா கூட சொன்னவ அவதான் அப்படி இருக்கான்னு, நீ பொறுப்பா இருக்க வேண்டாம், ஒன்னாவது நான் அவளை அடி வாங்கியிருக்கா அப்படின்னு என் மூஞ்சில முழிக்காதட்டு சொல்லிட்டு போயிட்டாவ. உன்னை தோரமம்மா அடிச்சாங்களோ? கோவத்துல அடிக்கலான்னு தான் வந்தவளா, எங்க அம்மா எங்க அப்பாவும் நின்னாவளா, அந்தால வாங்கின கையை எடுத்துட்டாவ. எங்க அம்மா கிட்டயும் எங்க அப்பா கிட்டயும் வச்சு திட்டக்கூடாதுன்னு தனியா கூட்டு போய் என்ன திட்டுனவ தெரியுமா? எப்படி அடி வாங்கி கொடுத்துட்டல, உனக்கு அறிவு வேண்டாம், அவன் மாட்டை போட்டு அடிக்க மாதிரி அடிச்சுட்டு கிடக்கா, நான் சாவ போறேன் அப்படி இப்படின்னு தோரமம்மா என்கிட்ட என்ன கத்துனவ தெரியுமா? எனக்கு பயமாயிட்டு தெரியுமா? ஏன்டி உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுனா எனக்கு யாரு இருக்கா? கலலியா உன்னை கிங்சி மாமா அடிச்சாங்கன்னு சொன்னாங்களா? அதான் எனக்கு அழுகலையா வந்துட்டு. நீ எப்படி அந்த வலியை தாங்கிக்கிட்டேன்னு நினைச்சு பார்த்தா அழுகலையா வந்துச்சு. பரமாமா வேற ஏதோ சொல்லலையோ? என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாவ. உன்னை பார்க்கறதுக்கு அங்க வரவும் முடியல, பயமா இருந்துச்சு யாராவது திட்டி விட்டுருவாளோன்னு. நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த வீட்டுக்கே போகலையா? அப்ப எங்க போன? நான் தோட்டத்துக்கு அப்புறம் அங்க ஒரு வீடு இருக்குல்ல, ஒரு மொட்டை மாடி, அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்லுத? ஆமாடி, நான் வீட்டுக்கே போகல. அப்புறம் அடி வாங்கிட்டு ஓடிட்டேன். அங்க போய் மொட்டை மாடில உட்காந்து கொஞ்ச நேரம் அழுதுட்டே இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். யாருமே அங்க வரலையோ? அங்கதான் யாருக்குமே தெரியாத, அது நமக்கு மட்டும் தானே தெரியும். அங்க போய் அப்படியே தூங்கிட்டேன். சரி, பார்த்தா காலையில ஆயிட்டு. அப்படியே கிணத்துல போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு ட்ரெஸ் மாத்த போனேன். அப்ப அம்மா தான் உட்காந்து அழுதுட்டே உட்கார்ந்து இருந்தாவ. அபியக்கா ஒண்ணும் சொல்லலையோ? அபிய மதனட்டி காலையிலே திட்டினாவ. ஆனா காலையில அவட்ட சண்டை போட்டுட்டானே. போ, அவிகிட்ட சண்டை போட்டாச்சுலனே மறந்து போயிட்டேன். தங்கப்புல சாப்பிடுமா அப்படின்னு சொன்னாவளா, நான் அவனை பேசவே இல்ல. போய் விறுவிறுன்னு என் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு உங்க சாணப்பா இல்லையாங்கோ, நான் யாரை பத்தியும் கேட்கவே இல்லை. உடனே விறுவிறுன்னு ட்ரெஸ் எடுத்து போட்டு என்ன யாரும் வந்துடக்கூடாது பத்தியா, அந்த ஆளு விறுவிறுன்னு ட்ரெஸ் எடுத்து போட்டு ஓட்டமா ஓடி வயக்காட்டு வழியா வந்துட்டேன். கொத்தனைக்குமே பார்த்தேன், நீ இல்ல செபாவும் இல்ல. நாங்க தான் நல்லா திட்டு வாங்கிட்டோம்ல. செபாக்காக்கும் நல்ல திட்டு தெரியுமா? செபாக்கா வேணாலும் வீட்டுக்கே போக மாட்டாவல்ல, ஆனா பிரேமாமா கொண்டு அங்க போய் விட்டுட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்ப செபா வீட்டுல இல்லையா? ஆஹா, பெரிய சண்டை. நேரா கொண்டு செபாக்கா வீட்டுல கொண்டு விட்டுட்டாவல்ல. நம்ம 3 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதான். அப்படி யார் சொல்லிருக்கா? அதான் அந்த வீட்டுல எல்லாரும் சொல்லிருக்காவலாம், நம்ம 3 பேரும் சண்டாலே உருப்பட மாட்டோமா, 3மே வேண்டாத பிளானா போட்டுருவோமா. அதுக்குத்தான். ஓ, நம்ம 3 பேரும் சேரக்கூடாது, அவில ஒண்ணா இருக்கலாமாமா. ஓ, அதுக்கு பையன் நீ என்ன தேடி வராம இருந்திருக்க. ஆமா, கொன்னா போட்றேன் பாத்துக்க. அப்போ அவில ரெண்டு சேரக்கூடாதுன்னு சொன்னா நீ சேர மாட்ட. அது எப்படி சேராம இருப்ப? தெரியாம வந்து சேர்ந்துறோம்ல. எனக்கு ஒண்ணு விட்டா யார் இருக்கா? சரி வா, நம்ம ஜெவலையே கூட்டி வந்துருவோம். இங்க பார், இனிமேல் நம்ம ஒண்ணு யாரு கூடயும் சேர வேண்டாம், நம்ம 3 பேரும் தனியா இருக்கலாம். நம்ம 3 பேருமா? நமக்கு யாருமே வேண்டாட்டி. அதான் என்ன அடிச்சாவல்ல, இனிமேல் நான் யாருக்கிட்டையும் சேர மாட்டேன். இங்க பாரு, சாணப்ப வந்து அடிச்சதை தடுக்கவே இல்லை.
யாருமே வந்து கேட்கவே இல்லை தெரியுமா? நம்ம ஒரு அம்மா கூட்டம் வந்திருக்கல வேலை செய்யறதுக்கு. ஆமா, அதான் அந்த தமிழரசி அம்மா. ஆமா, அவியதான் வந்து தடுத்தவ தெரியுமா? அவிய மட்டும் தடுக்கலன்னு வச்சிக்க என்ன அடி விழுந்திருக்கும் தெரியுமா? அவியத வந்து தடுத்தாவளோ? ஆமா, கீழே போடுறா அப்படின்னு சொன்னவ. அதுக்கப்புறம் என்ன அடிக்கவே இல்லை தெரியுமா? அதையே முதைய வரல, அவளுக்கு தெரியாது. அப்புறம் யாரோ சொல்லியிருக்காவ. யாத்திரிப்பா மகிமா தான் சொல்லியிருப்பா. ஒட்டி வந்தவ வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ போய் பெல்ட் கீழே போடு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் பெல்ட் கீழே போட்டவ தெரியுமா? என்ன அடி தெரியுமா? பிடிச்சு 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 அடிச்சுட்டவ தெரியுமா? உனக்கு ரொம்ப வலிச்சுச்சா? ஆமா, எப்படி வலிச்சுச்சு தெரியுமா? ரொம்ப வலிச்சுச்சா? ஆனா இப்ப வலிக்கல. காட்டி எவ்வளவு கண்ணு அடிச்சிருக்காவன்னு பாப்போம். அதெல்லாம் பெரிய அடிதான். எட்டி பெல்ட்டடினா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு நாளே அலெக்ஸ் மாமா கட்டி வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமா, எப்படி அலெக்ஸ் மாமா சுருண்டு விழுந்தாரு. ஏன் சாரன் மாமா எத்தா குண்டா இருக்காவ, அவளை அடிச்சதுக்கு எப்படி சுருண்டு விழுந்தாவ. ஆமா, அப்ப நீ எப்படி தாங்கிக்கிட்ட? எங்கடி தாங்கனே? புடிச்சு புடிச்சு விழுந்துச்சு. மூச்சு விடுறதுக்குள்ள அடுத்த அடி அம்மா சுருண்டு சுருண்டு விழுந்துச்சு தெரியுமா? எட்டி உன்னை தரமாமா அடிக்கலலாட்டி? அடிக்கலாம் செய்யலல்ல உன்னைய? வந்த ஸ்பீட்ல எட்டி மிதிக்கலான்னு தான் வந்தாவ. ஐயா வாங்கிக்கிட்டே வந்தாவ. எங்க அம்மையும் எங்க அப்பாவும் பயத்துல நின்னுகிட்டு இருந்தாவளா, அதனால அப்படியே நின்னுட்டாவ. உங்க அம்மையும் உங்க அப்பா ஒண்ணு சொல்லலையோ? எங்க அம்மையும் எங்க அப்பாவும் என்னக்கா சத்தம் போட்டாவ. அவ அந்த வீட்டுக்கு ஒத்த வாரிசுன்னு தெரியும், அவளுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அவ கூட சேர்ந்து நீமா கும்மி அடிச்சிருக்க அப்படின்னு எங்க அம்மாவும் என்ன யாச்சு, உன் மாப்பிள்ள கோபப்பட்டதுல தப்பே இல்ல, அடிச்சிருக்கணும் அப்படின்னு எங்க அம்மா போய் சொல்லிட்டாவல. அதுக்கப்புறம் உங்க மாமா இனிமேல் நீ அங்க வந்த உன் காலை தரிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா தெரியுமா? ஆனா உங்க மாமா அழுதுட்டே தான் பேசினாவ. இங்க பாரு, யார் சொன்னாலும் சரி என் கூட சேராம இருந்துருவியோ? நான் இப்பதான் கிளம்பி உன்னை பார்க்க வரேன்னு நினைச்சேன். நீ எப்படி கோத்தங்கரைக்கு வந்துருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் வேற யார் கண்டியாவது பட்டி அவைய மறுபடியும் என்ன சண்டைக்கு வந்துட்டாவனா என்ன பண்ண முடியும்? நீ இருந்தாவது நல்லா இருக்கும். அதான் வீட்டுக்குள்ளே இருந்த எனக்கு எப்படி தெரியும் நீ எனக்கு வந்துருவேன்னு? எனக்கு தெரியும். நானும் அப்படித்தான் நினைச்சேன். அதான் அதனால வந்துட்டேன். அப்படியே பின் அந்த தோட இருக்குல்ல, அந்த ஆலமரமா இருக்குமே, அங்கோடி வந்துட்டேன். அது தூரம்ல? ஆமா, ஊருக்குள்ளாடி வந்தா தெரிஞ்சிரும்ல நான் எங்க போறேன்னு. அத சுத்தி வந்தியோ? ஆமா, ஆத்தங்கர வழியா வந்தேன். சரி வா, நம்ம ஜபலை கூட்டருவோம். ஜபலை கூட்டிக்கிட்டு குளத்தங்கரைக்கு போவோம். எட்டி வேற குளத்தங்கரைக்கு போமா? இல்லட்டி அத்தே குளத்தங்கரைக்கு போவோம். ஏன் தெரியுமா? அவையில ரெண்டுமா நினைச்சிட்டு இருப்பாவ, நேத்தா அடிச்சிருக்கோம், இனிமேல் அந்த குளத்தங்கரைக்கு வரவே மாட்டான்னு நினைச்சிட்டு இருப்பாவ. அதனால நம்ம அந்த குளத்தங்கரைக்கே போயிருவோம். ஏன்னா அங்கதான் நம்ம யாரும் தேட மாட்டாவ. சரி வா போவோம். அப்படியே ஜபலையும் கூட்டிட்டு அப்படியே போயிருவோம். எனக்கு இப்பெல்லாம் வலிக்கவே இல்ல. வா எட்டி, வயிறு பசிக்கிட்டே. எங்க அம்மா பட்னியா கடை, அப்பதான் உனக்கு அறிவலருன்னு சொல்லிட்டு எங்க அம்மா எதுவுமே எனக்கு தராம போயிட்டாவல. இத்தனை வருஷத்துல எனக்கு எதுவுமே தராம இருந்ததே இல்ல தெரியுமா? என்னடி சொல்லுவ? எங்க அம்மையும் எங்க அப்பா முத கோவப்பட்டதே இப்பதான். எங்க அம்மா பட்னியா கடை, அப்பதான் உனக்கு வார்மை வரும்னு சொல்லிட்டு போயிட்டாவ. நானே என்ன பண்ணேன்னு தெரியாம தான் உட்கார்ந்து இருந்தேன். நீ எதை செஞ்சு சாப்பிட வேண்டியதானே? நீ சாப்பிட்டுக்க மாட்டல்ல? நீ ஏன் சாப்பிட்டுக்க மாட்ட? அப்புறம் நான் எப்படி சாப்பிடுவேன்? அதான் அப்படியே உட்கார்ந்துட்டேன். கொண்ட துட்டு இருக்கா? நம்ம கிட்ட 5 நிமிஷம் இருக்காத. சரி வா, அப்படியே ஜபால கூட்டிட்டு போவோம். சரி. எட்டி ஜபா, எட்டி ஜபா, ஜபா, ஜபாக்கா, ஜபாக்கா யாரு வந்து பாரு. எட்டி எப்படி வந்த? நான் அப்பவே வந்துட்டேன். ராணிட்ட கேளு. ஆமா ஜபாக்கா, அவ அப்பவே வந்துட்டா. எங்க வீட்டுக்கு தான் வந்தா மொத. எட்டி நீ ரொம்ப அடி வாங்குனியா? ஆமா, என்ன அடி? உனக்கு அடி விழலல? பிரேம் ஒரு அடி அடிச்சாவ, அதுக்குள்ள மாமா வந்து தடுத்துட்டாவ. இல்லன்னு வச்சுக்க, பிரேமுக்கு இருந்த கோவத்துக்கு கொன்றுப்பாவ. இவ்வளவு நாள் உருப்படியா தானே இருந்த, திடீர்னு உன் அறிவு மங்கி போச்சு அப்படின்னு அடிச்சுட்டாவ. அதுக்கப்புறம் நீ ஒண்ணு என் குடும்பத்துக்கு தேவையே இல்லை. தாலி கழட்டி போட்டதாவே இருக்கட்டும். இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் அண்ணன் தம்பி முன்னாடி என்ன தலைக்குனிய வச்சுட்டல, உன்னால என் பிள்ளை கடந்த அடி வாங்குதா, அவ படுற சித்திராதை பாரு. அப்படி இப்படின்னு என்ன கோபப்பட்டா தெரியுமா? எனக்கும் அப்படித்தான் அடி விழுந்துச்சு. உனக்கு அடி விழுந்துச்சா? ஒரு அடிதான் விழுந்துச்சு, ரொம்பலாம் விழல. ஏன்டி உன்ன ரொம்ப அடிச்சுட்டாவளோ? அடியா? என்ன அடி தெரியுமா? காட்டு. வேண்டாம், அது ஆறிடும். உன்ன ரொம்ப அடி வாங்கினேட்டி. நான் நைட்டே உன்னை எப்படியாவது வந்து பார்க்க வரணும்னு நினைச்சேன்டி.
திரும்ப என்னால உனக்கு அடி விழுந்துருந்தா நான் வரவே இல்லை. ஆனா நைட்டு ஃபுல்லா என்னால தூங்கவே முடியல. எப்படி உன்னை அடிச்சிருப்பாவன்னு எனக்கு தெரியும். அவ வீட்டுக்கே போகலையா? நம்ம புதுசா அந்த தோட்டத்துல ஒரு மொட்டை மாடி இருக்குல்ல, அங்க போயிட்டாளா? எதிட்டு சொல்ற? ஆமா, நான் நீங்க ரெண்டு பேரும் வந்துருவீங்கன்னு நினைச்சேன் தெரியுமா? எட்டி, நீ அங்கதான் இருப்பேன்னு நான் வந்திருப்பேன். எட்டி, எப்படியாவது வந்திருப்பேனே. அதான் நானும் நினைச்சேன் ஜபாக்கா, இவ மட்டும் அங்கதான் போயிருக்கான்னு தெரியும், நானும் போயிருப்பேன். நான் உன்னை கிங்ஸும் போட்டு அடிச்சிட்டாவளா? உங்க அப்பா மாதிரிலாம் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்பாவன்னு நினைச்சலாட்டி நான் வரல. நான் தான் எல்லாத்திட்டும் சண்டை போட்டுட்டேனே. என்னட்டு சொல்ற? அவ யாருக்கிட்டயுமே வீட்டுல பேச மாட்டா. யாருக்கிட்டையும் பேச மாட்டியா? நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். மிஸ்டர் மகாதேவன் கிட்டையும் பேச மாட்டேன், ஜான் கிட்டையும் பேச மாட்டேன். எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டியோ? என்ன அடிக்கும் போது ஒருத்தர் கூட வந்து தடுக்கல தெரியுமா? யாருமே தடுக்கலையா? உங்க ஜானப்பா அப்படி இருக்க மாட்டாளாட்டி? எட்டி கூட பார்க்கல தெரியுமா? நிஜமாவா? ஆமா, நான் அப்படியே அடி வாங்கிட்டு எனக்கு ஒரு பயலுல வேண்டாம் அப்படின்னு கோத்துல போனேன். எங்க போனதில்ல, அப்படி நேரா தோட்டத்துக்கு போனேன். அப்புறம் தோட்டத்துக்கு போனாலும் நல்லா இருக்காதுன்னுட்டு அப்படியே நம்ம அந்த பழைய மொட்டை மாடி இருக்குல்ல, அங்க போனேன். கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருந்தேன். அப்படி எனக்கு தூக்கம் வந்துட்டு. அப்ப ராத்திரி புழுக்க அங்கிட்டு தூங்குன? ஆமா. யாருமே தேடி வரலையா? யாருமே தேடி வரலையா? அப்பல இருக்க மாட்டானோடி. இருந்திருக்காவல, ஒருத்தர் கூட தேடி வரலையே. அப்போ நீ நைட்டு சாப்பிடவே இல்லையா? மதியமே சாப்பிடல. நானும் தான் நேத்து காலையில சாப்பிட்டது. நானும் சாப்பிடவே இல்ல. நேத்து மதியமும் சாப்பிடலையா? நம்ம தான் மதியமே அடி வாங்கிட்டோமே. அப்படியே போனேன், சாயங்காலம் வரைக்கும் அங்கே உட்காந்துருந்தேன். அப்படியே தூங்கிட்டேன். காலையில தான் எந்திரிச்சேன். அந்தால கிணத்துல போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். அதிகமா தான் உட்காந்து அழுதுட்டு இருந்தாவளா, நான் அதுக்கிட்ட தான் சண்டைய. வீட்டுல வேற யாருமே இல்லையா? யாருமே தூங்கி எந்திக்கல நினைக்கேன். 6 மணிக்கெல்லாம் நான் போயிட்டேன். அந்தால அதிகமா சாப்பிடுமான்னாவ. எனக்கு அவிய மேல ரொம்ப கோவம். காலையில தானே இவளை யாசினாவ. அந்தால சட்டையை மட்டும் மாத்திட்டு ஓட்டி வந்துட்டேன். இனிமேல் அங்கெல்லாம் போகவே மாட்டேன். அப்ப எங்க இருப்ப? அதான் அந்த மொட்டை மாடி. நிச்சயமாவே உன்னை தேடி யாருமே வரலையா? அதான் சொல்றோம்ல, யாருமே வரலன்னு. சரிடி, உங்க வீட்டுல ஒண்ணுமே சொல்லலையா? சொல்லாம இருப்பா பாரு. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் தெண்டச்சோரா வந்திருக்கியோ அப்படின்னு கேட்டாவல. நான் தெண்டச்சோரா ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். எப்படி நீ என்ன இன்னைக்கு தேடி வருவ, இல்லைன்னா நான் எப்படியாவது பார்க்க வரணும்னு தான் நினைச்சேன். நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு வந்துடுவேன். இங்கெல்லாம் இருக்க முடியாது. உங்க அம்மையாட்டி அப்படி சொன்னாவ? எங்க அக்கா. உங்க அக்காவா? எங்க அம்மா எங்க அப்பா தான் அப்பாவே ஆச்சே. எங்க அம்மா எங்க அப்பாவே எங்க அக்கா தான் ஆட்டி படிச்சுட்டு உட்காந்துருக்கா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி போயிடணும் எங்கேயாச்சும் அப்படிதான் நினைச்சேன். இல்லை ஏதாவது ஸ்கூலுகளுக்கு ஏதாவது வேலை கட்டு போகணும் அப்படின்னு இருந்தேன். நமக்கு மொட்டை மாடி இருக்கட்டி, தெரியும் நீ எப்படி தேடி வந்துருவேன்னு தெரியும். ஆனா நேத்து ரொம்ப அடி வாங்கிட்டியா, 2-3 நாள் ஆகும் நினைச்சேன். உனக்கு கொழுப்பு கொஞ்சம் மட்டும் இருக்குது, எனக்கு தேடி வந்துக்கலாம் நாட்டி. அதெல்லாம் இன்னைக்கு வந்திருப்பேன். இது எனக்கு வயிறு பசிக்க, எனக்கு வயிறு பசிக்க வந்து துட்டுருக்கா. நான் தான் நேத்த வீட்டு விட்டு வெளியே வந்துட்டேனே. அக்கௌண்ட வேற முடக்கிட்டான் வெட்டி. அக்கௌண்ட முடக்கிட்டானுவலா? அக்கௌண்டே எடுக்கலையே. என்கிட்ட துட்டு இல்லையே. அதுக்கு என்ன, வாங்க போவோம். எனக்கும் பசிக்குது. சரிடி வாங்க, ஏதாவது பார்க்கலாம். நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறமா
நம்மளும் லட்சமா தூக்கி போய் குளத்த கரைக்கு போயிருவோம். சரி என்னெல்லாம் இருக்கு பாத்தியா? ஆமா இசை. அதுல அது என்னது வடையா? இது உளுந்த வடை இருக்கு, பருப்பு வடை இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்ப வந்துருவேன். ஒரு நிமிஷம். அண்ணாச்சி ஒரு பிளேட் இட்லி தாங்களே. எதுக்கு இசை? இல்ல வேணும். அண்ணாச்சி ஒரு பிளேட் இட்லி கொடுங்களேன். நீங்க வாங்கி சாப்பிட்டுட்டு இருங்க, நான் இப்ப வந்துருவேன். சரியா? யாருக்கு கொண்டு போற? இல்லடி நீங்க இதுல இருங்க, நான் இப்ப வந்துருவேன். ஒரே ஒரு செகண்ட் தான், இப்ப வந்துருவேன். நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் இப்ப வந்துருவேன். என் புள்ளை அடிச்சே வந்துட்டானுங்க. என் புள்ளை அடிச்சே வந்துட்டானுங்க. எவனாவது என் கிட்ட வாங்கடா, இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. பச்சை புள்ள அதை அடிக்கிற உடம்பா அடிச்சுட்டானு. புள்ளி அடிச்சே வச்சுட்டீங்களடா. இருங்கடா, உங்களுக்கெல்லாம் இருக்கிறேன். சரண் போயிருங்க சொல்லிட்டேன். கோலாவே எவனையாவது கொண்டுவேன். போயிருங்க சொல்லிட்டேன். நீங்க கல்லஞ்சமா நின்னது கிடையாது, என்னையும் தோட்ட பாரு. சரிடா, எவ்வளவு நேரம் இப்படி நின்றுட்டு இருப்பா? வா, கோத்த கலப்பிடாதா, போயிரு. அண்ணனை பார்க்க மாட்டேன், பொழுது கட்டிட போடா. ஏன்டா போயிரு? என்னடா பண்ண? அவன் என்ன அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, நான் அவனை தடுத்திருப்பேன். அதையும் கெடுத்து என்ன பிடிச்சி வச்சுட்டீங்களா லட்சாந்து? என் பிள்ளையாட்டியை கொடுத்துட்டீங்களா நீங்க லட்சாந்து? அவன் எனக்கு கொண்டுந்தா கூட பரவாயில்ல, அத்தனை நானாவது வாங்கியிருப்பேன். என் பிள்ளை மேல அடியாவது விழாம இருந்திருக்கும். அவன் வெளி வரைக்கும் அடிச்சிருப்பான், அவன் கோவத்தில் வரைக்கும் அடிச்சிருப்பான். அத்தனை நான் வாங்கியிருப்பேன். ஏன் அடி பண்ணீங்க? அவன் அந்த கோத்தியும் பிள்ளை மேல காட்டிட்டானா? கொண்டு போடுற அவனை. சரி நீ கீழே வா, எவ்வளவு அப்படி நின்றுட்டு இருப்ப? வா, போயிரு, கோத்த கலப்பிடாத. நீ நேரத்துல இருந்து இப்படி நின்றுட்டே இருக்கடா, பயமா இருக்கு. வா, செத்துற மாட்டேன். போ. அவளை அடி வாங்கிட்டு அந்த புள்ளியே காடல, எப்படி அப்படி கல்லஞ்சமா இருக்கீங்க? அவ எங்க போக மாட்டான், இங்கதான் இருப்பான். வா, போயிரு, சத்தியமா சொல்றேன், இல்லைன்னா விழுந்து செத்துவேன். போ. சரி சரி சரி, நான் போறேன். வந்துட்டானுங்க. இவங்க தடுத்தாலும் பரவாயில்ல, நான் போய் தடுத்துருக்கணும். நான் தடுக்காம இருந்துட்டேன். என் பிள்ளைய காப்பாத்த ஒருத்தன் கூட இறங்கி வரலையா? சரி, அவனுக்கு கல்லஞ்சமா இருந்துட்டான், நானே இருந்துட்டேன். சரி, என் பிள்ளை எவ்வளவு அடி வாங்கினா? என் பிள்ளை எவ்வளவு அடி வாங்கினா? என் பிள்ளை எவ்வளவு அடி வாங்கினா? என் பிள்ளை தடுக்க விடாம எங்க பிடிச்சி வச்சுட்டீங்களா? பாருங்க, என் பிள்ளை மட்டும் வராம இருக்கட்டும். ஒருத்த கூட எடுக்க மாட்டீங்க. எனக்கு வயிறு பசிச்சுதா, அதான் உனக்கு கொடுத்துட்டு வந்துட்டு சாப்பிடலான்னு இருக்கேன். அப்படி சாப்பிடு, எனக்கு வயிறு பசிக்கு, நான் சாப்பிட போறேன். நீ யாரு இல்லடா, புடி, எனக்கு வயிறு பசிக்கு. வலிக்குதா? அந்த வரை நேரத்தை போயிட்டு தூங்குடா, சரியா போச்சுது. நான் சாப்பிடு. என் மேல உனக்கு கோவம் இல்லையா? எனக்கு தெரியுமே, நீ எப்படி துள்ளிக்கிட்டு தான் நிப்பன்னு எனக்கு தெரியும். அப்படி நான் தடுக்கலையே. தடுக்கணும்னு நினைச்சல, நீ சாப்பிட்டுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். சாப்பிடு. சாப்பிடுடா. நீ சாப்பிட்டியா? இல்ல, உனக்கு தான் முத கொடுக்க வந்தேன்டா. நேத்து மத்தியம் சேர்ந்து சாப்பிடடா, பசி தாங்க முடியல. நான் ஊட்டி விடுறேன். வேண்டாம், நீ இதை சாப்பிடு. நான் அங்க வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன், நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். எங்க வாங்கி வச்சிருக்கா? அதான் ரோட்டுக்கல்ல. இந்த புடி. என் தங்குல, என் தங்கம். காட்டி கொடுத்துட்டு போறாதடா, ஒரு பட்டி ஆட்டி வாங்குறதுக்கு எனக்கு தெம்புலடா. இனி அவன் கை வைப்பா, கை வச்சா என்ன பண்ணிடுவேன். நீ ஒண்ணு பயப்படாண்டா. சும்மா இருடா, நீ வேற புடிச்சு விழுந்துரும். சரி அழுவாத, இந்த சாப்பிடு. எனக்கு தெரியும் நீ மட்டும் தான் அழுதுகிட்டே இருப்பானு, அதான் கொண்டுட்டு வந்தேன். நீ தான் நான் இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட இருந்துக்கிட்ட மாட்டிய, அழுதுகிட்டே இருப்ப, அதான். சரிடா, அழாதடா. சரி, நானே விட்டுட்டு போயிருந்தேன். நீ இல்ல அழுத காட்டி கொடுத்துறேன். நீ சாப்பிட்டு தங்கோ. இதை சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. எனக்காக அழுணுன்னா நீ ஒருத்தந்தான் அழுதுருக்கோன்னு எனக்கு தெரியும். சாப்பிடாம இருந்திருப்பல்ல, அப்புறம் நான் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல, அதை கொண்டுட்டு வந்தேன். இந்த சாப்பிடு. நீ சாப்பிடு. நான் அங்க
போய் சாப்பிட்டுக்கிடுவேன். இப்ப நான் தந்துட்டு போலன்னா நீ சாப்பிடவே மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஆளு மட்டும் தான் இடுதடி, ஆனா நீ குழந்தை மாதிரி. அது ஒரு குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்கு பாரு. நீதான் தங்கம் குழந்தை. குழந்தைய போய் யாராவது அடிப்பாங்களா? விடு விடு, நான் போட்ட பிளான் அப்படிதானே. ஆனா எனக்கு உன் மேல கோவம் தெரியுமா? ஏன் தங்கம்? இந்த கவின் போய் அந்த சாமுராய் கூட தான் இருக்கான்னு ஏன்டா சொல்லவே இல்ல? உனக்கு தெரியும்னு நினைச்சுக்கிட்டேன். தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா நான் அவன்கிட்டயே பிளான சொல்லிருப்பானே. அவன் ஒரு லூசு பையன். அவன் இவன் யாருன்னு தெரியாம அவளுத்தையும் ஒப்பிச்சுட்டான். இவன் நேரா வந்து இங்க ஒப்பிச்சுட்டான். அது என்ன அட்டி பத்தியா நேத்து எனக்கு. என்ன மாதிரி பேசுது பாரு. என் தங்கம் இந்த மாதிரிலாம் பண்ணாத தங்கம். உனக்கு ஒரு நாள் செத்தே போயிடுவேன். தாங்கிக்கிடவே மாட்டேன். சரி சரி சரி, அழாத. நான் சாப்பிடு, இதை நான் ஊட்டி விடுறேன். என் தங்கப்புல, என் தங்கம், என் தங்கப்புல, என் தங்கப்புல பாசக்காரி. நீ சேட்டு பண்ணு, ஊருக்குள்ளே இருந்து சேட்டு பண்ணுமா? அது ஏதோ எக்கு தப்பா பிளான போட்டுவிட்டேன். அது இப்படி சீரியஸ் ஆகும்னு எனக்கு எப்படி தெரியும்? பாரு, ஊர் எல்லையெல்லாம் தாண்டாத சரியா? கிங்ஸ் எனக்கு தெரிஞ்சனா அவ்வளவுதான். அவன் கோவக்காரன், கொள்ளையே போட்டுருவான். இன்னொன்னு சொல்ல, ஊரே அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீ அப்படிலாம் அவன் மிஞ்செல்லாம் போக முடியாது. ஆனாலும் ரொம்ப தாமா கோவம் வருது. என்ன அட்டி அடிச்சுட்டா பத்தியா? சரி சரி, நான் இங்க வந்துட்டு போற சொல்லிடாதே. நேத்து புள்ள எங்க இருந்துன்னு சொல்லி அப்புறம் அதுக்கும் அட்டி விழும். சரி இந்தா, நான் போறேன். ஏய் சாரான், நான் போய் புரியுதா? உங்களை பார்த்து எப்படி ஓடுது பாரு. மெதப்பா, என்ன ஒட்ட ஓடுது. ஐயோ, சில்லு வண்டு மாதிரி வந்துகிட்டு. மெதப்பா. டேய், உன் கையில இப்படி இட்லி வந்தது. ஐயோ, இப்ப பசிச்சுது, அதை எடுத்துட்டு வந்தேன். ஆமாம்மா, இது யார் கொண்டு கொடுத்துருப்பான்னு தெரியாது. பரவாயில்லடா, இத்தனை பேர் இருந்தாலும் உனக்குன்னு வந்து கொடுத்துட்டு போயிருக்காப்பாது. நீ வச்சிருக்க பாசம் அவளுக்கு புரியுது. நீ வெளிப்படுத்திட்ட, எங்களுக்கு வெளிப்படுத்த தெரியல. இந்த இடத்துல நீ அதிர்ஷ்டக்காரன் தான்டா. உள்ளே வரக்கூடாதுன்னு நினைச்சவா உனக்காக சாப்பாடு கொடுத்து போலக்குள்ள நினைச்சிருக்கா பாரு. அவ சாப்பிடறதுக்கு முன்னாடி கொண்டு கொடுத்துருக்கா பாரு. உன் பாசம் தாண்டா ஜெயிச்சிருக்கு. எப்படி ஓடுதா பாரு. எங்க இருக்கான்னு தெரியல. ஐயோ, கேட்கறதுக்குள்ள வந்துட்டானே. ஏய், இட்லி அதுடா. வானத்துல இருந்து தேவதை கொடுத்துட்டு போச்சு. ஓ, தேவதை கொடுத்துருக்கு. ஓடி சொல்லிட்டேன். எங்கேயும் வரல. எங்க போனாலும் தெரியல. எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன், காணுமே. தெருவுக்கு வரலையே. எங்க போனாலும் தெரியல. சாப்பிடாம சுத்திட்டு இருப்பாரு. பசி எப்படி தாங்கலாம்? நானும் கோத்துல அப்படியே இருந்துட்டேன். சாப்பிட்டுக்க மாட்டாரு. எங்க போனாலும் தெரியல. அம்மா, அம்மா, அம்மா. வீட்டுக்கு வந்தாரா? நைட்டெல்லாம் வீட்டுக்கு வரல. வீட்டுக்கு வரலையா? காலையில 6 மணி இருக்கும் வீட்டுக்கு வந்தா. வந்தாளா? ஈர துணியோட வந்தா. கிணத்துல குடிச்சிருப்பா பொழுது. கிணத்துலையா? அவளுக்கு நீச்சல் தெரியாத. வந்தாளா? ட்ரெஸ் மட்டும் மாத்தினா. சாப்பிடுதியான்னு கேட்டேன், சாப்பிடலான்ட்டா. சாப்பிடலையா? நீங்க கேட்கலையா? கேட்டேன், தாங்கி கேட்டு பார்த்தேன். சாப்பிட்டு ஒரே சாப்பிடுன்னு. அவ பேசவே இல்லை. ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு விறுவிறுன்னு போயிட்டா. 2 செகண்ட் கூட நிக்கல. எங்க போனா? இல்ல, இப்படியே பின்னாடி ஆத்தங்கர வழியா தான் போனா. சரி, நான் பார்த்துட்டு வரேன். அவள 2 நாளா தொடர்ந்து திட்டு வாங்கிட்டே இருந்தா. மனசு உடைஞ்சு போயிட்டா நினைக்க. சரி, நான் பார்த்துட்டு வரேன். அண்ணே? இல்ல, நேத்துல இருந்து எந்திக்கவே இல்லை. படுத்தேதான் கிடக்காங்க, எந்திக்கவே இல்லை. சாப்பிட்டானா? எப்படி சாப்பிடுவாங்க? பச்சை தண்ணி கூட குடிக்கல. அவ காலு முள்ளு குத்தினாலே தாங்க மாட்டாங்க. அவ்வளோ அடி அடிச்சிருக்கீங்க, எப்படி சாப்பிடுவாங்க? படுத்தேதான் கிடக்காங்க. ஐயா, அந்த பிள்ளைக்கு ஒண்ணுனா குடும்பமே சமைச்சு போயிருந்து உனக்கு நல்லா தெரியும். எதுக்கு அவ்வளோ பேர் தண்டனை கொடுத்த? பேருக்கு ஒரு சத்தம் போட்டுட்டு அடி அடிச்சுட்டு அப்புறம் விட்டுடல. கோவம் தீர வரைக்குமா அடிப்பாங்க? கோவம் எல்லாத்துக்கும் இருக்காதா? நம்ம கோவம் தீர வரைக்கும் ஒருத்தங்களை அடிச்சுதான் காயப்படுத்தும் நினைச்சா கோவம் குறையாது.
கொஞ்சம் பொறுமையா இருந்தாலே உன் கோவம் குறைஞ்சிருக்கும். நம்ம கோவம் தர வரைக்கும் ஒருத்தங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா ஆயுசும் பத்தாது. அதெல்லாம் தீர்வே இல்லம்மா. இப்போ நீ தண்டனை கொடுத்தீங்க, இதனால என்ன ஆச்சுது? வீட்டுல ஒரு பையில சாப்பிடல, ஒரு பையில தூங்கல, முட்டை நீ எல்லாம் படுக்கையில விழுந்துவானுங்க போலுக்கு. அந்த புள்ள நைட்டு எங்க இருந்துச்சுன்னே தெரியல. நானும் தோட முழுக்க தேடி பார்த்தேன், அந்த புள்ளைய காணவே இல்லை. சரி, பொறுமையா போய் பாரு. எப்படியா சமாதானப்படுத்த பாரு. நீ தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சது தப்பு இல்லை, ஆனா கோவத்தை உச்சில இருக்கும் போது நீ அவளுக்கு தண்டனை கொடுத்ததான் தப்பு. கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவ செய்யற தப்ப நீ புரிய வச்சிருக்கணும். நீ கோவத்தோடையே தண்டனையும் கொடுத்துட்ட. அவளை மாதிரி பிள்ளையா இருந்ததுன்னா இவளை அடி அடிச்சதுக்கு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்திருக்கும். இந்த காலில் ஆளை காணல. இவ நீ தண்டனை கொடுத்தனால ஏதாவது மாறிச்சா? அது பாட்டுக்கு கிளம்பி போகுது. வழக்கம் போல அது பாட்டுக்கு அங்கதான் போச்சுது. நீ தண்டனை கொடுத்தனால என்ன ஆகி போச்சுது? அவளுக்கு வலி, உனக்கும் வலி. இது என்ன பிரயோஜனம்? கோவம் குறைஞ்சிச்சா சொல்லு பாப்போம். கோவம் குறையாது, வலிதான் வரும். சரி, இனி போய் எப்படியாவது சமாதானப்படுத்த பாரு. கொஞ்சம் பாசமா இரு, எடுத்து சொல்லி புரிய வை. முதல்ல குழந்தை மாதிரி பாரு, கோவமே வராது. அவன் உசுரு. நீ இப்ப என்ன பாடுபடுறன்னு எனக்கு தெரியும், வார்த்தையால சொல்ல முடியாது. இவன் வீட்டுக்கு வந்தா எதையும் சொல்ல வேண்டாம். அவ வந்துட்டு போனதை மட்டும் சொன்னா போதும். சரிங்கம்மா, ஜானை நான் பாத்துக்கிறேன். ஜானுகிட்ட இன்னும் சொல்லலாம் வந்துட்டு போனதா? இல்ல, அவங்க கதவை திறக்கவே இல்லை. சரி பிள்ளைய நான் பாத்துக்கிறேன், நீ மத்த வேலையெல்லாம் பாரு. மதிய பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கலாம். சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் சாப்பிடுவாங்க. வீட்டுல இருக்க பொம்பளைங்க கையில தான் இருக்கு. நான் பாத்துக்கிறேன், நீ சமையல் வேலையை மட்டும் பாரு, நான் அவளை கூட்டிட்டு வரேன். சரிங்கம்மா, உங்க பேச்சில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் சமையல் வேலையை பாக்குறேம்மா. போ, நான் போய் கூட்டிட்டு வரேன். போ. பாவம், ஒத்த பிள்ளைய அடிச்சுட்டு குடும்பமே கடந்து வேதனைப்படுது. கண்டிப்பா ராணியை தேடி தான் போயிருப்பா. அந்த மூணு ஒன்னாதான் சுத்திட்டு இருக்கோம். இவங்க தான் இங்க கடந்து வேதனைப்படுதாங்க. அவ குழந்தை, அவ என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்க்க போயிட்டா. எல்லாருக்குள்ள பார்க்கணுமா? வாமா, பாருங்க வேற இடத்துல போய் சாப்பிடலாம். தங்கப்புல, வீட்டுக்கு வாமா. நீங்களும் சாப்பிட்டுக்கிட மாட்டேன், வீட்டுக்கு வா. தின்ன ஒண்ணு செய்யாது. இதுக்கு முன்னாடி நான் இங்க தானே சாப்பிட்டேன், எங்களுக்குலாம் ஒண்ணு செய்யாது. தங்கப்புல, வாமா, வீட்டுக்கு வா, போலாம். இங்க எல்லாருக்குள்ள போய் பார்க்க பாரு. வாமா, வீட்டுக்கு வா. நான் வரமாட்டேன். நீ இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட மாட்டேன், வா, வீட்டுக்கு வா. ஒண்ணு வேண்டாம், போ. நீங்க சாப்பிடுங்க டி. எனக்கு இனிமே யாரும் அப்பா இல்ல. அப்பாவா? தங்கப்புல, யாரும் எனக்கு கிடையாது. சீக்கிரம் சாப்பிடுங்க டி, நம்ம வேற இடத்துக்கு போலாம். இசை, உங்களை யாரா திட்டிடுவோன்னு பாக்கிலோ? இல்ல, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீங்க சாப்பிடுங்க டி. தங்கப்புல, இசைமா, இசை தங்கம். அத்தா, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல. அப்பா சாப்பிடவே இல்லை, அப்பாவுக்கு தலை சுத்திக்கிட்டு வருது. வீட்டுக்கு வந்தா அடிச்சு கொள்வீங்க, வெளியில வந்தா என்ன நிம்மதியா இருக்க மாட்டீங்களா? இசை தங்கம், நிஜமாவே அப்பாவுக்கு தலை சுத்தமா? அடி வாங்கிட்டு வீட்டுக்கு வரல. வேண்டாம், பரவாயில்ல, சாப்பிடு. வேண்டாம், சாப்பிடு. வேண்டாம். தங்கப்புல, ஊட்டி விடுதே. எல்லாரும் பாப்பாங்க. என் தங்கப்புல, அப்பா கூட்டிட போறியா? அப்பா கூட்டி விட போற? அத்தை தலை சுத்துது நல்லா. ஆமா, அப்பாவுக்கு ரொம்ப தலை சுத்துது. பிஞ்சு வரல, அப்பா கூட்டி விடுமா? இந்த அடிச்சுட்டானம்மா, வலிக்குதாம்மா என் பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு வலிக்குதாம்மா. ஒண்ணு ரெண்டு யாரும் பேச வேண்டாம், அதை பத்தி பேசுற நான் போயிருவேன். இல்லம்மா, இல்லம்மா, வீட்டுக்கு வரியா? அப்ப மருந்து போடுறேன், வீட்டுக்கு வா தங்கம். அதை பத்தி பேசுற நான் போயிருவேன், ஓடி போயிருவேன். இல்ல இல்ல, அப்பா கூட்டி விடு, அப்பா கூட்டி விடு. என் தங்கம், என் பிள்ளை மனமே மனம்தான். நீ இப்பதான் சாப்பிடுறியம்மா? நீங்க சாப்பிட்டு போலாம், என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது, நான் பேச மாட்டேன். சரிம்மா, சரிம்மா, உன் கையால் அப்பா கூட்டி விடு.
என் தங்கம் இம்மா வாரியம்மா வீட்டுக்கு அப்பா தூக்கிட்டு போட்டா நான் போயிடுறேன். சரி 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 நான் ஒண்ணு சொல்லல நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன். உங்க யாருக்கிட்டையும் சேரவே மாட்டேன். உங்க யாரும் எனக்கு பிடிக்கவே இல்லை. இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன். அப்படி சொல்லாதம்மா, அப்படி சொல்லாத தங்கம். நான் அப்படிதான் சொல்லுவேன்ப்பா. அத்தி, நம்மளோட அடுத்த பிளான் என்னடி? அத்தி, அடுத்த பிளானா? வேண்டாம் தாயே. அது இல்லடி. அடுத்து இப்போ நைட்டு எப்படி வீட்டுக்கு போலாம், மதிய சாப்பாடு எங்க சாப்பிடலாம், அத பத்தி டிஸ்கஸ் பண்ண சொன்னேன்டி. மதியம் சாப்பாடு நம்ம ஊர்ல ஹோட்டலே கிடையாது. மதியம் சாப்பிடறதுக்கு என்ன பண்ண? பசங்க தோட்ட வீட்டுக்கு போயிருமா? அடி மானேஜர் கட்டால அங்கலாம் போக கூடாது. அப்போ நம்ம தான் பொங்கிட்டீங்கனா? நம்ம தான் பொங்கிட்டீங்கனமா? ஆமா, நம்ம தான் பொங்கிட்டீங்கனா. நைட்டுக்கு மொட்டை மால்ல தூங்கிடலாம், பிரச்சனை இல்ல. சாப்பிடறதுக்கு தான் பிரச்சனை. நீ ரெண்டு பேரும் துணி எடுத்துட்டு வந்துட்டிய, நான் போய் துணி எடுக்க போகணும். எத்தனை நாளைக்கு துணி எடுக்கணும்? கொன்னுறேன். நீங்க எப்பவுமே நம்ம அங்கதான் இருக்க போறோம். ஏட்டி, உங்க சாணப்ப ரொம்ப அழுதாவட்டி. அழட்டும். எனக்கு அந்த நான் எப்படிலாம் அழுத தெரியுமா? நீங்க பார்க்கவே இல்லை தெரியுமா? எப்படியெல்லாம் எனக்கு அடி விழுந்து அழுது தெரியுமா? கத்துனேன் கதறினேன் தெரியுமா? அப்பெல்லாம் எங்க அப்பா என்ன காப்பாத்த வரவே இல்லையா? அதான் கிங்ஸினை பத்தி தெரியும்ல. ஆமா இசை, உங்க அப்பா ரொம்ப அழுதா பத்தியா? நான் நேற்று எப்படிலாம் அழுத தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது? அதெல்லாம் தெரியும். நீ சின்ன அடியே தாங்கிக்கிட மாட்ட, பெல்ட் அடியெல்லாம் எப்படி தாங்கியிருப்ப? அப்படியே துடிச்சிருப்பல. ஆமா, எப்படிலாம் துடிச்சேன்னு தெரியுமா? எப்படி புடிச்சு அடி விழுந்துச்சு தெரியுமா? என்னை யாருமே காப்பாத்தவே இல்லை தெரியுமா? We are friends. Isai, we are friends. Hi friends, we are friends. அத்தே, இவனுக்கு நமக்கு ஏக பொருத்தமா இருக்கும் போலுங்க. அதே டைம் ஜபாக்கா, அதே டைம் ஜபாக்கா. Isai, நேத்தியே நீ போட்ட பிளான கேன்சல் பண்ண. என்னாச்சு? எதுக்கு தலைதறிக்க ஓடுன? நான் உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தல, ஏன் அப்படி ஓடுன? போயிரு, கோத்த கலப்பிராத. Isai, we are friends. ஒரு மண்ணு வேண்டாம் போடா. ஏன் Isai? போயிரு. Isai, நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ஒண்ணு வேண்டாம், ஓடி சொல்லிட்டேன். ஏன் Isai? We are friends. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை சரியா பண்ணிட்டடா. என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல. Isai, இன்னைக்கு பிளான போடுமா? Isai, இன்னைக்கு சூப்பர் பிளானோட வந்திருக்க. அத்தி, இன்னைக்கு குளி தோண்டி போறக்க வச்சிருவான் நினைக்கிறேன். எக்கா எஸ்கேப் ஆயிடுவோம். அடே, இதுக்கு மேல எங்களால தாக்கு பிடிக்கடா. போயிருடா. Isai, சூப்பர் பிளானோட வந்திருக்க. போடா. Isai, உண்மையிலே சூப்பர் பிளான். நீ கேட்டன்னு வச்சுக்கியா அப்படியே அசந்து போயிருவ. என்ன ஆச்சுதே? நான் பிளானோட தான் வந்திருக்கேன். பிளான்னாலே இவ்வளவு ஆர்வமா கேப்பா. இசை, நான் ஜோக்கு பண்ணிட்டு இருக்கேன். இந்த பொண்ணு உண்மையிலே கொஞ்சம் வினோதமா இருக்கா. நான் நினைச்ச மாதிரிலாம் இல்ல. இது ரொம்ப நல்ல குணமா இருக்கு, குழந்தை குணமா இருக்குது. எவனோ ஒருத்தன் பகைக்கு இந்த புள்ளை எதுக்கு கொள்ள அலையானுங்க? இந்த புள்ளைக்கும் பகைக்கு என்ன சம்பந்தம்? ஏன்டா இந்த பச்சை மண்ணை கொள்ள நினைக்கிறீங்க? நான் கூட ராணியா இருக்கா, இளவரசியா இருக்கா, திமுறும் ஆணவமும் இந்த புள்ளைக்குள்ள இருக்குன்னு நினைச்சேன். இந்த புள்ளைக்குள்ள திமுறும் இல்ல, ஒண்ணுமே இல்ல, குழந்தை மாதிரி இருக்குது. நான் சும்மாதான் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சேன். ஆனா உண்மையில இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். இந்த புள்ளைய கொல்ல நினைக்கிறவன் எவனு நான் கண்டுபிடிக்கிறேன். சொல்லுடா. நான் தோட்ட வரைக்கும் போயிட்டு வருவான். இல்ல சும்மாதான், வா தோட்ட வரைக்கும் போயிட்டு வரலாம். அவன் தோட்டத்துல இல்ல. இல்ல எங்கதான் இருப்பவா? இல்லடா, இந்த பையில எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு வந்துட்டானுங்க. அவங்க இல்லையா? சின்ன பிள்ளை கோத்துல எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டு இருப்பா. வா கூட்டு வரலாம். மனசே கேட்க மாட்டேங்கடா. அவளை திட்டுறதுக்கோ அடிக்கிறதுக்கோ எனக்கு எந்த உரிமையுமே இல்ல. சொல்ல போனா எனக்கு எந்த உரிமையுமே அவகிட்ட கிடையாது. அவளை ஒரு தகப்பனா நான் காப்பாற்றவும் இல்ல, அவளை நான் வளர்க்கவும் இல்ல, அவளை படிக்க வைக்கவும் இல்ல. அது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அது எப்படி இல்லாம வாழ்ந்துட்டு, அது நாம நம்ம கடமை எதுவுமே செய்யல, ஆனா கண்டிஷன் மட்டும் பண்ணிட்டோமா, அதான் மனசு ஒரு மாதிரி இருக்குடா. அவன் பொண்டாட்டிங்கிற கோத்துல கண்டிஷன் பண்ணிட்டான். ஆனா அவன் நைட்டெல்லாம் செத்தது எனக்கு தான் தெரியும். அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டான். சாப்பிட்டுச்சா என்னன்னு கூட தெரியல. நேற்று சாயங்காலம் தான் அடி வாங்கினா. அப்படியே போயிட்டான். கண்டிப்பா சாப்பிட்டுருக்க மாட்டான். இப்படி நின்றுட்டு சரியாயிருமா? வா பிள்ளைய பார்த்துட்டு கூட்டிட்டு வரலாம். வா வீட்டுல வச்சு சாப்பாடுலாம் கொடுக்கலாம். வா. வரமாட்டாடா. ஜான் முகத்திலே முழிக்கல, நம்ம முகத்துல எப்படி முழிப்பா? அவ கத்துனது என்ன என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குடா. அதை நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா முடிய மாட்டேங்குது. இல்ல நீ இப்படியே அந்த பைத்தியம் ஆயிடுவா. வா தோட்டத்துல போய் பார்த்து சொல்ல. அங்கதான் தோட்டத்துல எங்கேயாவது நிப்பான். வா. சரி. ஆடா ஒண்ணு இல்ல, சின்ன பிள்ளை தானே. வா. அதெல்லாம் அவனுக்கு ரொம்ப நேரமா கோவமா இருக்க தெரியாது. வா.
நான் ஓட்டி ஓட்டி போனேன் தெரியுமா? அப்புறம் நீ அங்க நிக்கவே இல்லையோ? எப்படி நிப்ப? நான் நிக்கவே இல்ல, அப்படியே ஓடி ஓடி போனேன். எனக்கு அழுகியா வந்துச்சா, ரோட்ல போகும்போது அழக்கூடாதுன்னு இப்படி கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு அப்படி ஸ்பீடா போனேன். நேர தோட்டத்து வழியா தான் போனேன். ஏட்டி, அப்படி நீ போகும்போது தோட்டத்துல யாருமே இல்லையோ? ஆஹா, யாருமே இல்லையே. உங்க அக்கா கூட இல்லையோ? ஆஹா, நான் யார் கண்ணுமே படல. நம்ம தென்னை மரம் இருக்கல, அந்த தொட்டிக்கு பின்னாடி அங்கோடி போயிட்டேன். அங்கோடி ரொம்ப ஸ்பீடா போனேன். போய் நேர தொட்டிக்கு மேல ஏறி அப்படியே மொட்டை மாடிக்கு போயிட்டேன். அங்க போய் தான் உட்காந்து அழுதுட்டு இருந்தியோ? அங்க போய் தான் அழுதேன். என்ன அழுக வந்துச்சு தெரியுமா? எனக்கு அழுகையா வந்துச்சு. என்ன அழுதேன் தெரியுமா? ஏங்கி 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 அழுதேன் தெரியுமா? பாரு, அப்படி சட்டைக்கு பின்னாடி அப்படி தொட்டம் அப்படித்தான் விழுந்துருந்துச்சு தெரியுமா? வலி தாங்கவே முடியல, காந்தானம் எடுத்துச்சு. அப்படி சொப்பா சுள்ளு சுள்ளுன்னு பிடிச்சது தெரியுமா? அந்தால அழுதுகிட்டே இருந்தேன்னா அப்படியே அந்தால தூங்கிட்டேன். வாங்க, தள்ளி நிக்கல. சாரிடு சாரிடு சொல்லல, சாரிடு. சாரிடு சாரிடு சாரிடு. என்ன விட்டு சொல்ல, வலிக்குதா? சாரிடு சாரிடு. சாரி தங்கம், சாரிடி. அடிச்சுட்டேனம்மா, அடிச்சுட்டேன். சாரிடு. சாப்பிட்டியா? வீட்டுக்கு போலாமா? நான் வர மாட்டேன். என்ன விடு. வீட்டுல போய் என்ன வேணா அடிச்சு வலிக்குதாடி, வலிக்குதா? இல்ல, வலிக்கல, சுகமா இருக்கு. தங்கோல யாயிரம் என்ன ஒண்ணு கொஞ்சம் வேண்டாம். என்ன விடு, நான் போறேன். நான் உன் பக்கத்துல போய் நிக்க மாட்டேன். விடு. வலிக்குடி, மனசுல வலிக்குடி. ஒரு வார்த்தை பேசிடுடி, தாங்க முடியலடி. ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட பேசிடுடி, மனசு பயங்கரமா வலிக்குடி. ஒரே வார்த்தை பேசிடுடி, தாங்க முடியலடி. என்ன விடு சொல்லிட்டேன். நான் பேச மாட்டேன். ஒரே ஒரு வார்த்தை பேசுமா ப்ளீஸ்மா. என்ன வேணா அடிச்சுக்க, நான் பெல்ட் தரேன். என்ன வேணா அடிச்சுக்க, ஒரு வார்த்தை பேசுமா. வாடி, வீட்டுக்கு வாடி. தாங்க முடியலடி. வீட்டுக்கு மருந்து போடுறேன், வா. வீட்டுக்கு போலாமா? தூக்கிட்டு போட்டா என்ன விட்டு போறீங்களா இல்லையா? அப்படி சொல்ல விடு. காட்டு ஒண்ணு வேண்டாம். காட்டு, மருந்து போட்டு விடுறேன். காட்டு. வேண்டாடி, மனசு வலிக்குது. வலிச்சு தடி ரொம்ப. சாரிடு. வாமா, வீட்டுக்கு வாமா ப்ளீஸ். வாமா வாமா ப்ளீஸ். வா, தூக்கிட்டு போட்டா. எனக்கு ஒண்ணு வேண்டாம். விட்டு. நான் போறேன். நான் உன்கிட்ட பேச மாட்டேன். நான் விட மாட்டேன், விட மாட்டேன். மாமா சாரி. வாமா, இங்க பாரு. நான் வீலங்க போலாமா? நான் பிடிச்சதுக்குள்ள கூட்டு போனா நிக்க கம்பெனிக்கு வரணும்ல. வரியா? நம்ம எங்க போவோம்? நம்ம எங்க போயிட்டு வருவோமா? ஒண்ணு வேண்டாம். தங்கம், என் செல்லம், என் தங்கம் வாடி. மாடு மாதிரி அடிச்சுட்டு உடம்பெல்லாம் கூசுகுடி, உடம்பெல்லாம் நடுங்குடி. உன் கால விழுந்தாலும் வா, வீட்டுக்கு வா. உன் கால, உன் மடியில எல்லாம் விழுந்தாலும் தாண்டி என் மனசுல வலியே குறையும். வீட்டுக்கு வாடி. பாரு, கட்டி பிடிச்சு உன் கால விழுந்தாலும் நான் செஞ்ச பாவத்தை கழுவணும். என் தங்கம், இனிமே சத்தியமா சொல்றேன், கோபம் தான் அடிக்க மாட்டேன். இனிமே சத்தியமா அடிக்க மாட்டேன். உன்னை அடிச்சுட்டு நான் நரக வேதனை பட முடியாது. மனசு கடந்து வலிக்கிடு.
நைட் என்ன பார்க்க வந்திருக்கல, நான் தாங்கிக்கிற மாட்டேன்னு உனக்கு தெரியல. செத்த போய் நினைச்சு உயிரை பிடிச்சிக்கிட்டு தாண்டி இருந்தேன். எங்கடி போன? நைட்டுல என்ன பார்க்க வரல. என்ன விடுங்க சொல்லிட்டேன். இனிமேல் அடிக்கவே மாட்டேன். காலை விழுந்தாலும் போல இருக்கு மாடி. ஐஸ்கிரீம் உனக்கு பிடிக்கும்ல? ஐஸ்கிரீம் வாங்க போமா? உனக்கு பெரிய பெரிய ஜாக்கெட்லாம் பிடிக்கும்ல? நான் உனக்கு வாங்கி வச்சிருக்கேன். வா. எனக்கு ஒண்ணு வேண்டாம். சின்ன பிள்ளை சொன்னேன். விட மாட்டேன். என் தங்கம்ல செட்டக்காரி, நீ இப்படிதானே தெரிஞ்சு அடிச்சுட்டேன்னு. உன்னை பத்தி முழுசா தெரிஞ்ச நானே உன்னை அடிச்சுட்டேன்னு. நான் பார்த்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் நீ அப்படியே தான் இருக்க. நான் அதை புரிஞ்சுக்கவே இல்லை. உன்னை முத பார்த்த அன்னைக்கு நீ இதே சேட்டை தான் பண்ணுன. இப்பவும் அதே சேட்டை தான் பண்ணுது. நான் தாண்டி புரிஞ்சுக்காம போயிட்டேன். நீயா தான் இருக்க. நான் தான் பக்கம் இல்லாம நடந்துக்கிட்டேன். நீ சேட்டை பண்ணுவேன்னு தெரிஞ்சும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீ இப்படிதானே தெரிஞ்சும் உன்னை அடிச்சுட்டேன்னு. சாரி என் தங்கமே, என் தங்கம். இனிமேல இந்த மாட்டு போய் அடிக்கவே மாட்டான். என் தங்கம் இல்ல எங்க அம்மா. என் தங்கம் வா, வீட்டுக்கு போமா. என் தங்க பிள்ளைக்கு வெளியில கூட்டு போய் சாக்கெட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தருவா. எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்ன விடுங்கன்னு சொன்னேன். ஏண்டி இப்படி பண்ணுங்க? வீட்டுக்கு வாயா. எப்படி எல்லாம் வலிக்கு தெரியுமா? எதுவும் சொல்லலடி, தாங்க முடியாதுடி. காந்துது. சாரிடி. ஒண்ணு வேண்டாம். நான் யாருக்கிட்டயுமே சேர மாட்டேன். எனக்கு அந்த வீடே வேண்டாம். பா, நான் அந்த வீட்ல யாருக்கிட்டயுமே சேர மாட்டேன். இனிமேல் எனக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நில்லு, போகாத, நில்லுடி. இசை ஓடாத. தங்கம் எடு மாட்டேன். நில்லு இசை, நில்லுமா. இசை தங்கம். வலிக்குன்னு சொன்னால இன்னும் வலிக்குன்னு சொல்றாரு. அப்பா வலிக்குன்னு சொன்னப்பா, இன்னும் வலிக்குன்னு சொன்னப்பா. அவ குழந்தைன்னு தெரிஞ்சு அடிச்சுட்டேனப்பா. அப்பா இப்படித்தானே தெரியும் எனக்கு, தெரிஞ்சு அடிச்சுட்டேனப்பா. சரி குழந்தை நீனே சொல்றல, கொஞ்ச நேரத்துக்கு கோமா இருப்பா, பாரு தானா தேடி வருவா. மனசுல வலிக்குப்பா. வலிக்குப்பா, மனசுலாம் வலிக்குப்பா. அப்பா நான் முத நாள் பார்த்தேன்ப்பா. அன்னைக்கு கூட இப்படிதான்ப்பா இதே சேட்டுதான்ப்பா பண்ணினான். அதே மாதிரிதான்ப்பா இன்ன வரைக்கும் இருக்கா. அவன் மாறவே இல்லப்பா. நான் அப்ப புரிஞ்சுக்காம போயிட்டேன். அவன் கொண்டாடுதானே அதுதானே தெரிஞ்சதானப்பா நம்ம போயிட்டேன். அடிச்சிட்டேன்ப்பா. வந்துருவாடா, குழந்தை தானே வந்துருவா. அதான்ப்பா அவன் குழந்தை தானப்பா. நான் எப்ப அடிச்சேன்? அவன் குழந்தைதான்ப்பா, நான் அடிச்சுட்டேனப்பா. வலி தாங்க முடியாம அப்படியே தூங்கியிருக்காப்பா. எவ்வளவு வலிச்சிருந்தா அந்த வலியோட தூங்கியிருப்பா. என்னால தாங்கிக்க முடியல. அப்பாவை கூட்டிட்டு வாங்கப்பா, அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கப்பா. சரி நான் போய் கூட்டு வரேன். நிஜமா கூட்டிட்டு வரேன். நிச்சயமா நீங்க வீட்டுக்கு வருவா. போ, நான் சொல்றேன்ல. அப்பா அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கப்பா. அவளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கப்பா. சரிடா, இங்க பாரு, நான் கண்டிப்பா கூட்டு வந்துடுவேன். சரிப்பா. இங்க பாரு, நீ கவலைப்படாம இரு. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன்னா அப்பா சொல்றேன்ல, அப்பா நம்மளை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். போ, கூட்டிட்டு வந்துருங்கப்பா. அம்மா என்ன செய்ய மன்னிக்கணும் என்னத்தான் யார்கிட்ட சொல்லி அழுவ